ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை சந்திக்கிறவர், அவர் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் நம்மளை நேசிக்கிறவர், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படிப்பட்ட அன்பான ஆண்டவரை இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம் வாலிபர்களாய். ஸோ எவ்ரி லாஸ்ட் வீக் ஆஃப் மந்த் நமக்கு யூத் சண்டே வாலிபர் ஆராதனை இருக்குது. ஸோ இந்த மந்த் ஆகஸ்ட்டில் வாலிபர் ஆராதனையில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை வரவேற்கிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க, எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ வாலிபர் தான். ஆமென். ஸோ வாலிபர் ஆராதனைனா வாலிபர்கள் ஆராதிக்கிறது கிடையாது, வாலிபர்கள் மாதிரி ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணும்? வாலிபர்கள் மாதிரி. அதுதான் வாலிபர் ஆராதனை. நீங்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஓ யூத் தான்ப்பா பண்ணணும். அப்படி கிடையாது. ப்ரைஸ் லைக் அ யூத். ஆமென். ஆமாம், அவங்கள போல ஆராதிக்கணும். அவங்கள போலவே நீங்களாம் அந்த உங்களோட வாலிப பிரயாசத்தை இப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. சின்ன வயசுலலாம் எப்படி ஆண்டவருக்காகலாம் துள்ளி குதிச்சு ஓடி இருப்பீங்க, ஆண்டவரை எப்படி நேசிச்சிருப்பீங்க, ஆண்டவருக்காக எப்படி ஓடி இருப்பீங்க. அந்த பீரியடை நம்ம இன்னைக்கு கொண்டு வர போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் கிருபையுள்ளவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை போல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் பிதாவே, எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. வேதத்தில் சொல்லுகிறது போல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன், இங்கே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பர்சனலாக தெரிந்து கொண்டு எங்களை ஒரு குடும்பமாய் நீங்கள் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் ஆண்டவரை ரகசியமாக ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னால் ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய ஜனத்தோடு ஆராதிக்க முடியலேன்னு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிபர்களை போல எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபை இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவரை சந்தோஷமா ஸ்தோத்தரிக்கலாமா? உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு எங்கள் எல்லாரையும் இந்த ஞாயிறு ஆராதனையில் வரும்படியாய் கர்த்தர் பெலன் கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. நல்ல பெலன் திடன் தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு குடும்பமாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்திற்கு நேராய் நீர் இந்த ஆராதனையை நடத்துவீராக. அப்பா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, உம்மை தியானிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்க ஒவ்வொருத்தருக்கும் பெலன் தந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். வருகிற ஆத்துமாக்கள் துரிதமாய் வந்து சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இருக்கிற 2 ஆராதனைகளையும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். அதே போல் இன்னைக்கு ஞாயிறு ஈவினிங்கில் இருக்கிற மினிஸ்ட்ரி காரியங்கள்லையும் அப்பா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. மைட்டி திங்ஸ் நீங்கள் செய்யணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க. வாலிபர்கள் ஆராதனைனா நான் என்ன சொன்னேன்? இப்போ வாலிபர்களை போல ஆராதிக்கிறது தான் வாலிபர்கள் ஆராதனை. ஆமென். எல்லாரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாலிபர்களை போல ஆராதிக்க போறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவார். Praise the Lord. Hallelujah. இப்பொழுது கூட நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? நம்ம யாவரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கு. அதில் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்பா, நீர் பெரியவர் தகப்பனே. அப்பா, நீர் உயர்ந்தவர், பரிசுத்தர் தகப்பனே. அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தகப்பனே. அப்பா, இயேசுவே உமக்குப்பா ஆராதிக்கப்பா. எங்களுக்குப்பா அநேக நாமங்கள் இருக்கு தகப்பனே. அப்பா, இயேசுவே நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர் தகப்பனே. அப்பா, நீங்கள் யாவரும் வாய்களை திறந்து நீங்கள் அறிக்கையிடும் போது நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் அவர் ஒருவரே மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. நம்ம எதை சொல்லி நம்ம பாட போகிறோம், நம்ம பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு கூட நம்ம எவ்வளோ சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருந்தாலும்
வியாதியாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவரை நம்ம நோக்கி நம்ம சத்தமிட்டு நம்ம துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது இந்த எல்லாமே எல்லா கட்டுகளும் முறிந்து விழ போகிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். அப்பா உமக்கு நன்றி. நம்ம யாவரும் வாய்களை திறந்து நம்ம துதிப்போம்மா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலிருந்து அப்பா எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே தகப்பனே, அதுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா நீர் பெரியவர் தகப்பனே, நீர் உயர்ந்தவர் அப்பா. இயேசுவே உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கோம் தகப்பனே. அப்பா நீர் பெரியவர் ராஜாவே, நீர் உயர்ந்தவர் தகப்பனே. அப்பா தேங்க்யூ காட், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் காட், தேங்க்யூ ஸோ மச் காட். இயேசுவே நீங்கள் எங்கள் கூட இருங்க தகப்பனே, நீங்களே அப்பா எங்கள் மத்தியில் வாசம் செய்யுங்க ராஜா. நீரே பெரியவர், நீர் உயர்ந்தவர் அப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன். இந்த பாடல் நம்ம பாடும்போது நம்ம வந்துட்டு நம்மளே மீறி அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆராதிப்போமா? சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. உற்சாகத்தோடு பாடலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha. Yehovah தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. சொல்லுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு ஹல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு ஹல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. நன்றி அப்பா. எல்ஷடாயும் நீங்க தான் தகப்பனே அப்பா. நீ சர்வவல்ல தேவனா இருக்கீங்க தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே அப்பா. அப்பா எல்ஷடாயும் நீங்க தான் தகப்பனே அப்பா. நீங்க சர்வவல்ல தேவன், நீங்க தான் தகப்பனே இயேசுவே அப்பா. நீங்க என்று அப்பா எங்களை நீங்க நடத்த வல்லவராக இருக்கீங்க தகப்பனே அப்பா.
இயேசுவே. உமக்கு நன்றி. இந்த வரிகளை பாடும்போது நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் எல்லா கவலைகளிலிருந்து அவர் நம்மளை நீக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். நம் கர்த்தரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். நம் கர்த்தரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், உற்சாகமா கரங்களை தட்டி அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் கடந்தேன் பனித்துளியாய் என்னை நினைத்தார். கரங்களை தட்டி பாடுவோமா?
சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். சிங்க கெபியோ சூளை நெருப்போ யார் காப்பாத்துவார்? அவரே காப்பாத்துவார். ஆமென். மனுஷங்க காப்பாத்துவாங்கன்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென். ஆனா ஆண்டவர் கூப்பிடும் பொழுது பதிலளிக்கிற தேவன். ஆமென். சில நேரம் நம்ம கூப்பிட மறந்திருப்போம். ஐயோ ஆண்டவர் இருக்காருன்றதே மறந்திருப்போம். ஆனா அவர் ஒருபோதும் மறவாதவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மறக்காம நம்மளை பாதுகாப்பவர். வேதம் சொல்லுகிறது தூங்காம காத்துக்கொள்வாராம். நம்ம நல்லா தூங்கணும்னு சொல்லி அவர் தூங்காம நம்மளை காத்துக்கொள்ளுகிற தகப்பன். ஆமென். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம மேல அதிகமான நேசத்தை வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? நமக்கு இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் உண்டு, அவருடைய சிறகு. ஆமென். அவருடைய சிறகுல நம்ம இளைப்பாற முடியும். எத்தனை சந்தோஷம் இல்ல? நீங்க அநேக பறவைகளை பார்த்திருக்கலாம், அப்படியே அணைச்சுக்கும் அந்த அந்த இறகுகளோட. ஸோ அப்படிதான் தேவனும் அவருடைய கரங்களால நம்மளை அணைத்து கொள்ளுகிற தகப்பன். மனுஷர்கள் கரங்களை விரித்திடலாம், முடியாதுன்னு சொல்லிடலாம். ஆனா ஆண்டவருடைய கரம் ஒருபோதும் குறுகி போவதே கிடையாது. ஆமென். அவருடைய செட்டைகளின் நிழல்ல இளைப்பாறுதல் உண்டு. அவருடைய செட்டைகள்ல நமக்கு மிகுந்த ஆரோக்கியம் உண்டு. ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா இருக்கிற இடங்கள்ல? இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே நீங்க எங்களுடைய மறைவிடம் அப்பா. யூ ஆர் மை ரெஃப்யூஜ் ஃபாதர். நீங்க தான்ப்பா நாங்க தங்கி தாபரிக்கிற ஸ்தலம். நீர் ஒருவரே நல்லவர். நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன். நீர் எங்களுக்காக வழக்காடுபவர். நீர் எங்களுக்காக பரிந்து பேசுபவர் அப்பா. நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீங்க அநேகருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கலாம். எல்லாரும் எனக்கு உதவ மாட்டேங்கிறாங்க, எல்லாருடைய கையும் எனக்கு விரோதமா இருக்குது. ஆமென். நீங்க ஆண்டவருடைய கை நம்ம பக்கத்திலே தான் இருக்கு. ஆமென். ஆண்டவருடைய கரம் நம்மளுடைய கரத்தை பிடித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கரம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அப்படிப்பட்ட mighty hands are with us. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய கரம் நம்மளோடு இருப்பதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு தடவை கூட சிங்க கெபியா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, சூளை நெருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடந்து போகிற பாதை எந்த காரியமானாலும் பரவாயில்ல, காத்து கொள்ளும்படி நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே காத்து கொள்ள நீங்க இருக்கிறீங்கப்பா. இது எத்தனை பேர் சொல்லுவீங்க? பாடலாமா? சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். டிக்ளேர் பண்ணுவோமா? சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை உங்களுடைய சத்தத்தை இப்ப நான் கேட்கணும். சிங்க கெபியோ, சிங்க கெபியோ சத்தத்தோடு இயேசுவே. சிங்க கெபியோ, சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. அறிக்கை செய்யுங்க, அவர் மட்டும்தான் நம்மளை காப்பவர். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ சத்தத்தோடு அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? எந்த சூழ்நிலை ஆனாலும் காக்கும் கரமாய் அவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். எல்லா வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிற இடங்கள்ல யாரும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காதபடிக்கு உங்களுடைய சத்தம் பக்கத்துல சோர்ந்து போயிருக்கிற ஆத்மாவை பலப்படுத்தணும். எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்குமே, அநேகருக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்பா நீர் நல்லவர், நீர் எல்லாருக்கும் நல்லவர் அப்பா. நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த தகப்பன். தேவன் ஒருவரை தவிர நல்லவர் வேறு ஒருவரும் இல்லை. அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல பிதா, அவர் நல்ல தேற்றரவாளன், அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன், அவர் ஒருபோதும் கைவிடாத நேசர். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா.
நீர் மறைவிடம், எங்களுடைய உறைவிடம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு மனிதர்கள் அநேகரை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உயர் பதவியில இருக்கிறவங்கள, அவங்க அநேக உறவுகள்ல இருக்கிறவங்களை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க, பணத்தை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க, நடிகர்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நாங்க உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகள் எப்படி ஆனாலும் பரவாயில்ல. we worship you father. உம்மை முழு மனதோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உணர்ந்து பாடலாமா? கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி பாடுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி பாடுவேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் மறைவிடமாய், உறைவிடமாய், புகழிடமாய் இருந்திருக்கிறார். ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே. மீண்டுமாக ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே. ஆராதனை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது எதுவும் நம்மளை அணுகாதபடி ஆண்டவர் காத்து கொள்ளுகிறார். நம்ம போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல அநேகர் நம்மளை நெருக்கலாம். எப்பக்கம் நம்மளை நெருக்கினாலும் நம்ம ஒருபோதும் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் நமக்கு பாதுகாப்பாய், அடைக்கலமாய், மறைவிடமாய், புகலிடமாய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆராதனையிலையும் கூட டிக்ளேர் பண்ணுங்க, அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய மறைவிடம் நீங்கப்பா. உன்னதமானவருடைய மறைவிடத்துல நம்ம தங்கி இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழல்ல நம்ம தங்கி இருக்க முடியும். ஆமென். அவர்தான் நம்மளுடைய கோட்டை, அவர்தான் நம்மளுடைய தேவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல நம்ம அறிக்கையிடுவோமா? பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அணுகாமல் காப்பவரே. ஒரு விஷய சத்தத்தை உயர்த்தி, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே,
அந்த பிரச்சனையின் மத்தியிலும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கிறோம்ல, இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் பாக்கியம் உள்ள ஜனம். ஆமென். சூழ்நிலைகளை பார்த்து தேவைக்காக ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனமா இல்ல, எந்த நிலையிலையும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், எந்த நிலையிலையும் என் தேவனை நான் உயர்த்துவேன். ஏன்னா ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் எனக்கு எது செய்தாலும் அவர் நன்மைக்காகவே செய்கிற தகப்பன். என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய நல்லதுக்காக தான். ஆமென். எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? மேபி இப்போ நமக்கு அது ரொம்ப கடினமாக தெரியலாம், ஆனா அதை நம்ம ஆண்டவர் தருகிற அந்த டைம்ல பார்க்கும் பொழுது அது ரொம்ப நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் எத்தனை இன்னல்கள்ல இருந்து எங்களை நீங்க விடுவித்து காத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வரிகள் சொல்லுது, துரோகம் நிறைந்த பூமியில துணை நின்று காப்பவர். ஆமென். இங்க அநேக உறவினர்கள், நண்பர்கள், உற்றார்கள் எல்லாரும் நமக்கு துரோகங்களை நினைத்தாலும் ஆண்டவர் துணையாய் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜெயம் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை ஆராதிக்கும்படியான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உணர்ந்து பாடுவோமா? அதுல எதுவுமே நம்மளை அணுகவே முடியாது. அவர் நம்மளை தெவிட்டாமல் நேசிக்கிறாராம். அவர் மேல இருக்கிற அன்புல அது கொஞ்சம் கூட அவருக்கு திகட்டி போகவே இல்லையா? ஆமென். தேனை விட மதுரமான அவருடைய அன்பை இன்னைக்கு உணர்ந்தவர்களா? ஆண்டவரே, நீர் எங்களுடைய மறைவிடம் அப்பா, நீர் எங்களுடைய உறைவிடம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த வரிகளை பாடுவோமா? துரோகங்கள் நிறைந்த பூமியில அப்பா எங்களை துணை நின்று காப்பவர் அப்படின்னு சொல்லி பாடுவோமா? எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க இந்த காரியங்களை? எல்லாம் இருக்கிற இடங்கள்ல முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்துல இன்னைக்கு இவ்வளோ பாடணும். ஆண்டவர் நம்மளுக்கு செவிட்டாம நேசிக்கிறவர், அவர் நம்மளுடைய உன்னதர், மறைவிடமானவர், அடைக்கலமானவர், அவர் நம்மளை பாதுகாப்பவர், உறங்காமல் காத்துக்கொள்ளுபவர். இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆண்டவருக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை தரத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் ஒரு குயவனை போல ஆண்டவர் நம்மளை வணைகிற தகப்பன். ஆண்டவர் நம்மள ஒருபோதும் அந்த அந்த ப்ராசஸ் மேபி கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை சோதித்த பின்பாக நம்ம பொண்ணாக விளங்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு பண்ற அந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமானது தான்.
இன்னைக்கு நம்மள வந்து அந்த களிமண் எவ்வளோ கடினப்படும் ஒரு குயவனுடைய கரத்துல, அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த மண்ணுக்கு எப்போ புரியும் அப்படின்னா அது ஒரு அழகான மண்பாண்டமா இருக்கும் பொழுதுதான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் இன்னைக்கு அழைத்து வருகிறார். அதற்காக தான் இன்னைக்கு இவ்வளோ ப்ராசஸ்குள்ள நம்மளை கொண்டு போறாங்க. நம்மளை நெருக்கப்பட்டாலும் சரி, ஒடுக்கப்பட்டாலும் சரி, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில போனாலும் சரி, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், எந்த நிலையிலையும் கர்த்தர் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். நம்மளுக்கு யோசிக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு யோசிப்பது மிக பெரியது, மிகவும் உயரமானது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நினைவுகள் அது அவ்வளவு பெரிதானவைகளா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமே. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஒப்பு கொடுக்கறதுக்கு? ஆனா அது ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ் தான். ஆனா இன்னைக்கு அவருக்காக, அவர் உண்டாக்கின அவருக்காக நம்மள இன்னைக்கு கொடுப்போமா? வேதம் சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆண்டவர் நம்மள ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், அவருடைய ஜீவனையே கொடுத்து. அவர் நம்மள அந்த அளவுக்கு வேல்யூ பண்றார். ஆமென். நினைச்சிருந்தா நமக்கு அவ்வளோ ஒர்த் கூட கிடையாது. ஆனா அவர் நம்மள அவருடைய ஜீவனை போல பார்க்கிறதுனால அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மள வாங்கி இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அன்பான தகப்பனுக்கு ஆண்டவரே, என்னை தருகிறேனப்பா, என்னை தருகிறேனப்பா, உம்முடைய சேவைக்காக தருகிறேனப்பா. நீங்க உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஒரு ஜீவியத்துக்குள்ள வர ஆசைப்படுறீங்க? அப்ப என்னுடைய சித்தம் இல்லை, என்னுடைய சித்தப்படி அநேகம் நான் செய்து பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு உம்முடைய சித்தத்திற்கு நான் கொடுக்கிறேன்ப்பா. உடைத்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, உம்முடைய கரத்துக்குள்ள நான் இருக்கணும் ஆண்டவரே. தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்தும்படியா. ஹல்லேலூயா. பாடுவோமா? குயவனே உம் கையிலப்பா நான் களிமண்ணா இருக்கிறேன், என்னை உடைத்து உருவாக்குங்க. அறிக்கையிடுவோமா? நான் ஒரு களிமண்ணப்பா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என்னுடைய சித்தம் இல்ல ஆண்டவரே,
சேவைக்காய், உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே இன்னைக்கு எங்களுடைய திருச்சபையா நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க எங்க இருந்தாலும் வேலையிலயும் சரி, வீடுகள்லயும் சரி, திருச்சபையிலும் சரி, உம்முடைய சேவைக்காகன்னு நாங்க அப்பா வரணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் மட்டும் அப்பா நீங்க நடத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு நாங்க திருச்சபையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. இன்னும் வர டேஸ்ல நாங்க எல்லாரும் அதிகமா உமக்கென்று ஊழியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் ஒருவர் தாமே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினால இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் விசேஷமாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது வந்து வாலிபர் ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நான்சி அக்கா வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து வாலிபர் ஆராதனைனா வாலிபர்கள் மாதிரி ஆராதிக்கணும், நீங்க பாருங்க வாலிபர்கள் வந்து அப்படி ஆராதிக்கணும், நீங்க எவ்வளவு சோகமா இருக்கீங்களேன்னு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமா, தேவன் ரொம்ப நல்லவர். நம்ம வாழ்க்கையில இம்மட்டும் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறாங்க. ஸோ யாருக்காவது இப்போ சாட்சியின் வேலை, உங்கள யாருக்காவது தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை நீங்க வந்து சொல்லணும், அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். ஓகே, எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்கு. கர்த்தர் நல்லவர். எனக்கு வர்ஷிப் லீட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை செய்திருக்கிறாங்க. இம்மட்டும் கிட்டத்தட்ட 1 hour ஆக போகுது யூத் சண்டே ஸ்டார்ட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு யூத் சண்டேலையுமே நானும் பிரதர் சரத்தும் தான் வர்ஷிப் லீட் பண்ணோம். ஸோ அப்போ நாங்கள் பண்ணதுக்கும் இன்றைக்கும் நிறைய ஆண்டவர் எங்களை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நிறையா சர்ச்லேயும் சரி, ஆஸ் அ யூத் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வி ஆர் க்ரோயிங் இன் கிரைஸ்ட். ஸோ அதுக்காக நான் ஆண்டவரை நிச்சயமாக மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் அநேகருக்கு வாலிபர்கள், நம்ம திருச்சபை வாலிபர்கள் எழுப்பி பிரகாசிக்கணும். இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்யணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்காக நிச்சயமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஓகே, வேற யாருக்கும் டெஸ்டிமனிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரேயர் பாயிண்ட் செக்ஷனுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். நம்ம மத்தியில் சிஸ்டர் சோஃபியா இருக்கிறாங்க. சோஃபியா சிஸ்டரோட சேர்ந்து நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஓவர் டு சிஸ்டர் சோஃபியா. பிரைஸ் தி லார்ட். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம் 1 சாமுவேல் அதிகாரம் 17, அதில் 40வது வசனங்கள். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனிடத்தில் போண்டான். ஸோ இந்த வேத வசனத்தினுடைய பின்னணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது வந்து கோலியாத்தை போய் மேற்கொள்கிற இந்த சூழலை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே படிச்சுட்டு வந்தோம்னா அதோடைய ஃப்ளோ அப்படியே வரும். அவன் ஒரு டைலாக் சொல்கிறான், கோலியாத்துக்கு எதிராக அந்த தாவீது பேசுகிறான், கொள்கிறான். ஸோ அதற்கு பின்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தர் 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களே எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 49வது வசனம், தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இந்த 40வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 5 கல்லை வந்து அவனுடைய அந்த பையில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49வது வசனத்தில் ஒரு கல்லை எடுத்து அவனோட தாவீது வந்து அந்த உடியில் வந்து அடிக்கும்போது கோலியாத் வந்து கீழே விழுறான். இங்கே வந்து அந்த வேத வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபஸ்ட் எடுத்தோன்னுமே அவன் அந்த உண்டியோவில் அடிக்கும்போது அவன் கீழே விழுந்தான் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவும் வந்து பதிவிடலை. ஆனால் ஒரு கல் எடுத்து அவன் வந்து அடிக்கிறான். இதே வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம வந்து ஒப்பிட்டு கொள்வோம். எத்தனை முறை ஜெபிக்கிறோம் அப்படின்றது விஷயம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நிச்சயம் இருக்குது, நிச்சயமாகவே நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஸோ வந்து இங்கே அதாவது என்ன சொல்கிறது, 5 கல் அவன் வச்சுருக்கான். அப்போது அந்த ஒரு கல்லையும் அவன் எடுத்து கோலியாத் கீழே விழுந்திருக்கலாம், போகலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால்
நிச்சயமாகவே நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்கு அந்த ஒரு பதில் கிடைக்கும். அந்த நிச்சயத்தோட நம்ம வந்து நம்மளுடைய ஜெபக்குறிப்பை நம்ம வந்து ஏறெடுப்போம். இன்றைக்கும் கூட விசேஷத்தனமாக ஒரு ஜெபக்குறிப்புக்கு நம்ம நம்ம வந்து கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்மளுடைய பலவீனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து வீக்னஸ்ன்னு பார்த்தா நம்ம ஆல்வேஸ் நம்ம வந்து யூத்ஸை தான் டார்கெட் பண்ணுவோம். அவங்களுக்கு தான் நிறைய வீக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வந்து உண்மையிலே பார்த்தோன்னா எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் ஒரு சில பலவீனங்கள் இருக்குது. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, நிறைய காரியங்களே நம்ம பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து மேற்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சோம்பல், ஒரு காரியத்தை தள்ளி போடுதல், இச்சையான எண்ணங்கள், இது போன்ற அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவீனங்களாக தோன்றுகிறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தேவனானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ கூட நம்ம பார்க்குறோம், நம்ம அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்தா நம்ம அவரை வந்து வணைந்து நம்மளை அவர் கொடுக்குறார். ஆமென். அவர் வணைகிற தேவனாக இருக்கிறார், நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார், நம்மளை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு ஜெப குறிப்புக்காக நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுகின்ற அனைத்து பலவீனத்துக்கும் அவர் வந்து மருந்தாக இருக்கிறார், அவர் பதிலாக இருக்கிறார். ஆமென். ஸோ இதை நம்ம இன்னைக்கு நம்ம சபையோராக சேர்ந்து இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் முடிந்தவர்கள் முழங்கால் படி இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, அப்பா பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை நீங்கள் வணைந்து கொண்டு வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்கள் பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆதரவு அளிக்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை அரவணைக்கிறவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை அன்பு கூறுவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இதோ உமது பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பலவீனத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக பலவீனங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தால் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. அந்த வாக்குத்தத்தத்தில் நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களுக்கு நேராக எங்கள் சத்தத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பொழுது நீங்கள் அதை கேட்டு அதற்கு நீங்கள் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சபையோராக சேர்ந்து இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பலவீனங்களை நீங்களே மேற்கொள்ள உதவி தாங்க ஆண்டவரே. அப்பா கூட இருந்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களால் தனிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்க முடியலனாலும் அது ஒரு பலவீனங்களாக காணப்படுகிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you for your almighty power ஆண்டவரே. அப்பா இப்போ ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் அவர்கள் மேல் தரிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் அவங்க மேல ஊடுருவி பாய்வதாக ஆண்டவரே. But let the power be established, Father, in each and every one person present here, Father. Let your power be manifested in our lives, in all our situations that we are encountering in our day-to-day life, Father. Be with us, Father. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Father. Thank you Father. இந்த ஜெபத்தை எல்லாம் உம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஸோ கண்டினியூஸாக நம்ம ஜெபத்தில் நம்ம தரித்திருப்போம். இன்றைக்கும் கூட விசேஷமன்னமாக ஆக்டிவிட்டி செஷன் இருக்குது. ஸோ அதை லீட் பண்ண சிஸ்டர் ஜெசி இஸ் வித் அஸ். ஓவிங் டு சிஸ்டர் ஜெசி. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நம்ம அதிகாலையில் நம்ம எல்லாம் டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் இன்றைக்கி சண்டேவும் நம்ம எல்லோரும் ஆயத்தமாக தேவனை ஆராதித்து ஜெபங்களும் நம்ம ஏறெடுத்தோம். இப்போ அடுத்து நம்மளாம் கொஞ்சம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, ரெடியாக இருக்கீங்க? எத்தனை பேர்? ஆமேன். ஓகே, டீமாக இருக்கீங்களா இல்லை காமனாகவே இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க? காமனாகவே இருந்துக்கலாம். ஓகே. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூல் பாடத்தில் ஃபஸ்ட்டு வர்றது முக்கியம் இல்லை, எப்போதுமே பைபிள் காம்படிஷன்ஸில் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டிலையும் யார் கிரிக்கெட்லலாம் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த ஆக்டிவிட்டியில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்றதையும் நாங்கள் நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ப்ரைஸும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் 2 செஷன் இருக்குது ஆக்டிவிட்டியில்.
ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ். இப்போ நம்மளோட மனசில் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதிலை இன்னும் தேடிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ இங்கே வரப்போகிற கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக பதில் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த பதிலை யார் ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். இயேசுவுக்கு ஒன்றுனா முன்னாடி நின்று காதையும் வெட்டுவேன், முதுக காட்டி ஓடியும் ஒளிஞ்சுப்பேன். பேதுரு சரியான பதில். ஓகே, இரண்டாவது கேள்வி. இதயத்திலேயே எப்போதும் சாய்ந்திருப்பேன், அதனால்தான் நம் இதயத்தில் உள்ளவரின் பெற்றோரை பேணும் பொறுப்பு கிடைத்தது. யோவான் சரியான பதில். ஓகே, தேர்ட் கொஷின். நான் விதைச்சா 100, துறவு வெட்டினா தகராறு. ஈசாக் சரியான பதில். எனக்காக இது வேணும் அது வேணும்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஆனால் என் குலத்துக்கு ஒன்றுனா உபவாசம் போட்டாவது வாங்கிடுவேன். நோ நோ, சத்தமாக சொல்லுங்க. எஸ்தர் சரியான பதில். அடுத்த கேள்வி. சொல் புத்தி மட்டும்தான், சுய புத்தி கிடையாது. என் தம்பி சொன்னா கோலையும் பிடிப்பேன், மக்கள் சொன்னா கண்ணுக்குட்டியையும் பிடிப்பேன். இல்லை, யாரோ சொன்னாங்க. நோ, சொல் புத்தி மட்டும்தான், சுய புத்தி கிடையாது. என் தம்பி சொன்னா கோலையும் பிடிப்பேன், மக்கள் சொன்னா கண்ணுக்குட்டியையும் பிடிப்பேன். ஆரோன். மோசஸ் கண்ணுக்குட்டி செய்ய மாட்டார், ஆரோன் தானே கண்ணுக்குட்டி செய்வார். சரியானது. ஓகே, அடுத்த கேள்வி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு சண்டைலாம் பிடிக்காது. அதனால தான் நீ லெஃப்ட்னா நான் ரைட்டு, நான் ரைட்டுனா நீ லெஃப்ட்னு சொல்லிட்டேன். ஆபிரகாம் லோத் சரியான பதில். அடுத்த கேள்வி. நானும் அவரும் இணைந்த கைகள், இணை பாடகர்கள், ஏன் இணை கைதிகளும் கூட. பவுல் சீலா சரியான பதில். அடுத்த கேள்வி. அடிச்சுட்டு தான் பேசுவேன், மனிதரானாலும் கண்மலையானாலும். மோசே சரியான பதில். பசி வந்தா 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க, அதனால தான் என் பத்திரத்தையே தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏசா சரியான பதில். லாஸ்ட் கொஸ்டின். குடிய கெடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் குடிக்க கொடுத்த குடிநீர் குடும்ப வாழ்க்கையை தந்தது. நோ, ஜீசஸ்க்கு குடும்ப வாழ்க்கை கொடுத்தது. நல்ல கொஸ்டினை கவனிங்க. குடிய கெடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் குடிக்க கொடுத்த குடிநீர் எனக்கு குடும்ப வாழ்க்கையை தந்தது. இது ஒரு பெண், ரெபேக்காள். ரெபேக்காள் தான் அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்க போகிறப்ப பொண்ணு பார்ப்பாங்க. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. பதில் சொன்ன அனைவருக்கும் பாராட்டுக்கள். ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன். நம்ம வந்து தேவனோட நம்ம நல்லா கனெக்ட் ஆகிருக்கோம் இல்லையா? அந்த கனெக்ஷன் கட்டானா அங்கே பிசாசு வந்து நடுவில் டான்ஸ் ஆடிடுவான். ஸோ எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும்? தேவனோட கனெக்டாக இருக்கணும். ஸோ இங்கே அதே மாதிரி கனெக்ஷன் தான். நீங்கள் எவ்வளோ அழகாக பிக்சர்ஸை கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். முதல் கொஸ்டின். இது ஒரு நபர், இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் இந்த நபரை குறிக்கும். 3 பிக்சரையுமே கனெக்ட் பண்ணி சொல். பவுல் என்பது சரியான பதில். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கொஞ்சம் சத்தமா. அவர் வந்து குதிரையில தான் வந்து போவார் ஃபர்ஸ்ட் அந்த மக்களை அழிக்கிறதுக்கு. அந்த டைம்ல தான் தேவன் வந்து தொட்டு குருடர் ஆவார். அதுக்கப்புறம் அவர் ஒரு அப்போஸ்தலராய் மாற்றப்படுகிறார். ஆமென். ஓகே, அடுத்த கேள்வி. இதுவும் ஒரு நபர். 3த்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க. முதல்ல இருக்கிறது யாரு? ஓகே, நாகமான் என்பது சரியான பதில். நாகமான் வந்து ஒரு படைத்தளபதியாக இருப்பார். அப்புறம் ஒரு சிறு பெண் மூலியமாக தான் அவருக்கு எலிசா வந்து அறிமுகமாக்கப்படுவார். அப்புறம் 7 முறை முங்கி அவருக்கு சுகம் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஷின். இது ஒரு பாடல், ரொம்ப ஈஸியான பாடல், எல்லாருக்கும் தெரியும். எந்தன் கண்மலையானவரே கரெக்டான பதில். ஓகே, அடுத்தது இதுவும் ஒரு பாடல். இப்போ
பெரியவங்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம். ஃபர்ஸ்ட் பிக்சர் யாரை குறிக்குது? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், சரியான பதில். ஓகே, அடுத்தது இது ஒரு புத்தகம், நம்ம பைபிள்ல இருக்கிற ஒரு புக்கு. கனெக்ட் பண்ணி பாருங்க அது ஃபுல்லா. ரூத் என்பது சரியான பதில். ஏன்னா அது வந்து நகோமி ரூத் ஃபர்ஸ்ட் பிக்சர். அடுத்து கதிர் பொறுக்க போவாங்க, போர்வை விரிப்பாங்க, செருப்பு கொடுத்து தான் வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். ஓகே, அடுத்தது கடைசி கேள்வி, இதுவும் ஒரு புத்தகம். யோசுவா என்பது சரியான பதில். ஓகே, சூப்பர். எல்லாருமே ரொம்ப உற்சாகத்தோடு கலந்து கொண்டீங்க, அதற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ அடுத்ததாக தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக சிஸ்டர் ஏஞ்சல் வருகிறோம். Praise the Lord. Praise the Lord. இந்த வாரம் முழுவதும் நம்ம அநேக காரியங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் இன்றைக்கி நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்க லவ் தான், இல்லையா? ஆமேன், அல்லேலூயா. ஓகே, நம்ம வந்து ரோமர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3-5 வசனங்களை வாசிப்போம். அது ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளிங். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதை மூலியமாக நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃபர்ஸ்ட் அதோட ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, அது ஒரு குக்கூனாக மாறி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து அது இருக்கும் பொழுது லைட்டாக ஒரு ஓப்பனிங் வருது அந்த குக்கூனில். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த குக்கூனில் வந்து அதால் வர முடியல வெளியில். ஸோ அப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அது பார்க்குறாரு. அப்போ அந்த குக்கூன்லேருந்து அது வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிசர் வச்சு லைட்டாக வந்து அதை அறுக்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த பட்டர்ஃப்ளை வந்து அது ஈஸியாக வெளியில் வந்துருச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதோட உடம்பு மட்டும் பல்ஜ் ஆகி இருந்துச்சு. அதோட ரெக்கை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அப்போ வந்து அவர் என்ன யோசிச்சாரு அப்படின்னா, சரி இது சீக்கிரமாக வெளியில் வந்துருச்சு, கொஞ்ச நேரத்தில் அந்த பல்ஜாக இருக்கிற இது வந்து கான்ட்ராக்ட் ஆயிரும், அதுக்கப்புறமா அது ரெக்கையும் பெருசாயிரும், அதுக்கப்புறம் அது பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு. ஆனால் கொஞ்ச நேரம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அதால் வந்து அது வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் ஊர்ந்து தான் அதால் போக முடியுது. அதோட ரெக்கையும் வந்து பெருசாகவே இல்லை. அப்போ வந்து அவர் வந்து அது போல தான் அந்த ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து கர்த்தர் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கட்டளையிடுறாரு. அப்படின்றப்ப வந்து நம்ம அதை வந்து தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த குக்கூனில் இருந்து அது கஷ்டப்பட்டு வெளியில் வர்றதுக்கு எதுக்காக அப்படின்னா வந்து அதோட உடம்புல வந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளூயிட்ஸை வந்து அது வந்து புஷ் பண்ணி அது வெளியில் அந்த ஃப்ளூயிட்ஸை வந்து அது உடஞ்சி அதுக்கப்புறமா அது மெலிசாகி அதோட ரெக்கை பெருசாகி அது வரும் குக்கூன்லேருந்து அதுவே வெளியில் வரப்போ. ஸோ அதோட எஃபர்ட்டை கொடுத்து அது வெளியில் வந்தால் அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் இந்த மனுஷன் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி சிசரை வச்சு அதை கட் பண்ணி விட்டுருவார். அப்போ கட் பண்ணி விட்டதுனால அது பல்ஜாகி கடைசி வரைக்கும் அதோட வாழ்க்கையில் வந்து அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து அப்படி தான் ஸ்ட்ரகிள்ஸ், அப்டக்கிள்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறப்ப தான் நம்மளால் எப்படி சொல்கிறது, நம்ம இன்றைக்கி பாடினோம்ல, குயவன் கையில் களிமண் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு களிமண்ணை வச்சு அந்த குயவன் வந்து அதை பானையாக உருவாக்குறதுக்கு வந்து அதை ஒரு பானையாக வரதுக்கு முன்னாடி அது நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணும். அந்த பாட்டை வந்து
வணையிறதுக்கு முன்னாடி, அதாவது வணைந்து வரதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு நல்ல அழகான பாட்டாக ரெடி ஆகும். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும். ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஸோ நம்மளுடைய உபத்திரவங்கள் எல்லாமே கர்த்தரை வந்து நம்ம மகிமைப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்து நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்காரு அப்படின்றத வந்து இதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 5வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, இந்த ஸ்ட்ரகிள்ஸில் வந்து நம்ம வந்து நம்பிக்கையோட உறுதியோடு வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறார். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் வித்தவுட் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் அது பிரயோஜனமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி தான் இன்டர்நெட் கனெக்ஷனும் முக்கியம், கம்ப்யூட்டரும் முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து தேவை. அப்போ தான் வந்து நம்மளால் எதையுமே வந்து தைரியத்தோடு வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு தான் வந்து கர்த்தர் வந்து சொல்கிறாரு. ஆனாலும் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பாரம் ஆமேன். ஸோ நம்மளுக்கு இந்த உலகத்தில் வந்து நிறைய உபத்திரவங்களுக்கு நம்ம ஆண்டவரை தான் வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்தப்போ அவர் எத்தனையோ கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதை காட்டிலும் நம்ம அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணலை. அவரே வந்து நம்மளுக்காக வந்து இந்த உலகத்தில் வந்து சாட்சியாக வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ நம்மளுக்கு இருக்கிறதான எல்லா கஷ்டங்களையும் வந்து நம்ம ஆண்டவர் மத்தியில் இன்றைக்கு வச்சு நம்ம வந்து பொறுமையோட விசுவாசத்தோடு இந்த போராட்டத்தை வந்து ஓடுவோம். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. ஆமேன்.